அரசியலில் வந்து தான் நல்லது பண்ணுன்றது உண்மையிலே கிடையாது. நல்லது பண்ணுறவங்க எங்கேருந்து வந்து பண்ணாமல் பண்ணலாம். தளபதி தளபதி நான் கூட சொன்னேன், எல்லாத்துக்குமே அவர் பேரை சொல்கிறீங்களே சார், அப்போ நீங்கள் எல்லாம் அவர் தான் சார். நல்ல விஷயம் பண்ணுனா கூட பவர் வரும், இல்லை அதிகாரியாக இருக்கணும் கவர்மெண்ட்டில். மற்ற லீடர்ஸ்க்கும் இவருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. இவர் பேசுகிற விஷயங்கள் நார்மல் பாமரனை போய் கனெக்ட் ஆகும். ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, யாருமே இல்லை, யாரும் இல்லை, போலீஸ் வரல, இவங்க வரலன்னா தாவேக்கா இருக்கும். அந்த தாவேக்காவில் நான் இருக்கேன். விஜய் சார் அப்படின்ற ஒரு பேரை வச்சு இந்த இளைஞர் இப்போ சுய ஒழுக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மனுஷனுக்காக இருக்கிற கட்சி எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டாங்களா? வந்தவரை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய பிரச்சனைகள் கொடுத்து பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாகரிகமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, அநாகரிகமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ரொம்ப இறங்கி போய் பேசும்போது அவரோட லெவலுக்கு அது தேவையில்லை. பாமரன் வந்து இன்னைக்கு கூட எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருன்றவங்களாம் இருக்காங்க, அழுகுறாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் வந்து அவருக்கு மேஜிக்கல் பவர். அதே இது வந்து விஜய் சாருக்கு இருக்கு. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ஜீவா ரவி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ உங்களோட புது லவ் பற்றி பேசுவோம் சார். ஆனால் இது புதுசுன்னு சொல்ல மாட்டேன். இந்த அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி இருந்தே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பீங்க, அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ இது எங்கே சார் ஆரம்பிச்சுது இந்த ஒரு லவ் அப்படிங்கிறது? இப்போவும் சொல்கிறேன், அரசியலில் வந்து தான் நல்லது பண்ணுன்றது உண்மையிலே கிடையாது. நல்லது பண்ணுறவங்க எங்கேருந்து வந்து பண்ணாமல் பண்ணலாம். அண்டு எனக்கு இது எப்படி ஆரம்பிச்சது நான் சொல்கிறேன். எனக்கு வந்து என்னென்னா, சோஷியல் ஆக்டிவிட்டி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து காலத்துக்கும் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், அறம் செய்வோம் ட்ரஸ்ட். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் செய்யும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து முட்டுக்கட்டை ஒன்று விழும், தடுங்கல் ஒன்று விழும். அது நம்ம தாண்டி போயிட்டே இருக்கோம், ஒரு வாட்டி போயிட்டுருக்கோம். சில சமயம் என்ன ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ஏன் நல்லது தானே பண்ணுறோம், நம்மளுக்கே அந்த முட்டுக்கட்டை, நம்ம ஏன் இதுக்குள்ளே போக முடியல, இது யோசனை. அப்போது சில டைமில் என் நண்பர்களுக்காக பனையூர் ஆஃபீஸ்க்கு, தாவேக்காவோட ஆஃபீஸ்க்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பொதுச் செயலாளர் புஷ் ஆனந்தோட சந்திக்க போகிற சூழ்நிலை. நான் போய் ஒரு விஷயங்காக போகிறேன், அவரை கேட்டேன், நம்பிக்கை வச்சு எனக்கு உடனே அதை செஞ்சார். அது நண்பருக்காக செஞ்சார், தோஹாவில், கத்தாரில், டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் தான் அங்கே உட்காந்து ஒரு 1 hour உட்காந்துருப்பேன். வரவங்க போகிறவங்க, யங்ஸ்டர்ஸ் வர்றது, பேசுகிறது, இவர் எதுக்கு எடுத்தாலும் எந்த பேச்சு எடுத்தாலும் தளபதி 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 நான் கூட சொன்னேன், எல்லாத்துக்குமே அவர் பேரை சொல்கிறீங்களே சார், அப்போ நீங்கள் எல்லாம் அவர் தான் சார். அவர்னால தான் இந்த விஷயமே நடக்குது சார். அவர் ஒரு மனிதர் இல்லைனா இதெல்லாம் எங்கே, இந்த ஆஃபீஸ் எங்கே, நான் மக்கள் எங்கே, நான் எங்கே? ஸோ அவர் தான் சார் எல்லாம் ஸ்பார்க்கு. அப்படின்னும் போது சரி ஓகே, இங்கே சம்திங் இருக்குன்னு போது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப சின்சியராக, ஹார்ட் அண்ட் சோல். நான் அதை வந்து வேறு நான் அரசியல் ஆஃபீஸ்க்குள்ளே நான் போனதில்லை, பட் இருந்தாலும் இங்கே இன்ஸ்பயர் பண்ணிச்சேன் ஒரு டக்குன்னு. இப்போ நல்ல விஷயம். இந்த பசங்க அந்த உடனே ஒருத்தர் இங்கேருந்து ஃபோன் அடிக்கிறான் வேறு ஒரு மாவட்டத்துக்கு, அங்கே என்னப்பா அங்கே அப்படி அது அங்கே இருக்கிற பார்க்க சொல்லு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுன்னா நிறைய நம்ம இது தானே பண்ணோம், நம்மளுக்கு முட்டுக்கட்டை வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு யோசிச்சு வெளியே வரும்போது யோசிக்கும் போது நினச்சேன், அப்போது நீ நல்ல விஷயம் பண்ணுனா கூட பவர் வரும், இல்லை அதிகாரியாக இருக்கணும் கவர்மெண்ட்டில், இல்லை அதிகாரியை தெரிஞ்சிருக்கணும், சம்திங் லைக் தட். இல்லைனா சில விஷயங்கள் உங்களால் உள்ளே போக முடியாது. ஸோ நான் பண்ணுற நல்ல விஷயங்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குது. இது வந்து பெருசாகணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கணும். அந்த கட்சி டிவிக்கே அப்படி அது சொல்கிறேன், அப்படின்னு யோசித்தேன். சரி ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு மாநாடு வருது, இவர் பேசுகிறாரு. என்ன பேசிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக எனக்குள்ள சில விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். பேசிக் அம்யூனிட்டிஸ், ஒரு மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வீட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு, நம்ம குழந்தைங்க வந்து போதைக்கு அடிமையாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் என்னவோ அது வந்து இல்லை, இது வேணும், இது ஏன் இல்லை, நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு மாதிரி நம்ம கோவம் அவருக்கு இருக்கே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவருக்கு இருக்கே, நம்ம செய்கிற நல்லது அவருக்கு இருக்கே. மற்ற லீடர்ஸ்க்கும் இவருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இவர் பேசுகிற விஷயங்கள் நார்மல் பாமரனை போய் கனெக்ட் ஆகும். பிசி விட்டுருங்க, பிசி வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து உடனே வந்து இவங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க, யார் அது, அந்த மாதிரி நான் திரும்பி பார்த்தேன். ஸோ இவருக்கு நம்மளுக்கு இருக்குது அந்த கோவம் இருக்குது. ஸோ நார்மல் மக்களுக்கு ஒரு கனெக்டாக வராரு, எலைட்னஸ்ஸே இவர்கிட்ட கிடையாது. ஸோ ஏன் நான் வந்து இங்கே இருந்து இந்த நல்ல விஷயம் பண்ணக்கூடாது, நம்மளை சேர்த்துப்பாங்களா, நம்மளுக்கு அரசியல் தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க டைமில் தான் கேஎஸ் செங்கோட்டையனை சந்திக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு, போயிடலாம் உள்ள, திரும்பி பார்க்கக்கூடாது இனிமேல். ஸோ அதுவும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, விஜய் சாரை பார்க்கவே முடியாது சார், கஷ்டம் சார், மீட்டிங். நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், நான் பார்க்கல, நான் அவரோட நடிச்சிட்டேன். எனக்கு அவர் குடும்பம், என் பையன் கல்யாணத்துக்கு அவர் தான் தலைமை தாங்கினார், அவரும் கமல் சார் தான் தலைமை. ஸோ என்ன அவருக்கு நல்லா தெரியும், நான் இருக்கிற நல்லது செஞ்சுட்டு இருக்க போகிறேன். நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் போஸ்டிங்காக வரணும்னா இருந்தால் விஜய் சாரை பார்க்கணும், நான் அவர் கையில் துண்டு வாங்கி போட்டுக்கணும், அவர் கையில் வந்து கார்டு வாங்கணும், கிடையாது. அது ஃபார்மாலிட்டி. நான் செய்கிற நல்லது, நான் செய்கிற ஒரு விஷயம், அவரே கூப்பிட்டு சார் சூப்பர், இதுதான் எனக்கு ஆசை.
ஓகே சார். இப்போ டிவிக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. என்னோட அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்துச்சு. ஏன் ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறது இப்போ சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்த கட்ட பணி என்னவா இருக்கும்? அண்ட் ஏதாச்சும் போஸ்டிங் அதை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? டெஃபினட்டாக போஸ்டிங் கிடையாது. டெஃபினட்டாக போஸ்டிங் வந்து நான் போஸ்டிங் பற்றி யார்ட்டையும் பேசவும் இல்லை, அவங்களும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. போஸ்டிங் கொடுத்தாலுமே நான் தான் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம் சார்ன்றேன். நான் இன்னும் கற்றுக்கணும். நான் ஒரு நார்மல் கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு நடிகன் உள்ளே போகிறேன், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமூக சேவை செஞ்சுருக்கேனே தவிர அதுக்கு நான் அரசியல் தெரியுன்றது அர்த்தம் கிடையாது. நான் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் என்னென்னா, அங்கே இருக்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே இருக்கிற நிறைய டீம் இருக்குது, ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேலமில் மத்திய மாவட்ட செயலாளர் வந்து பார்த்திபன், அவர் நடிகர், கத்தியிலே கொண்டு நடித்தார், விஜய் சார் படங்கள் எல்லாமே நடிச்சிருப்பார். அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயம் ஸ்டேட்டஸில் பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங். அந்த மாதிரி ஒருத்தரோட ஜாயின் பண்ணி நான் பண்ணுவேன். எங்கே வந்து தாவேக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, யாருமே இல்லை, யாரும் இல்லை, போலீஸ் வரல, இவங்க வரலன்னா தாவேக்கா இருக்கும். அந்த தாவேக்காவில் நான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் இந்த பிளட் டொனேஷன் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணிட்டு பிளட் டொனேஷன் வந்து நான் உண்மையிலேயே வந்து நன்றி சொல்ல வேண்டியது திரு விஷால் அவர்களுக்கு. 2015 ஃப்ளட் வரும்போது ரெஸ்கியூ சென்னைன்னு ஆரம்பித்தாங்க. அங்கே ஏகப்பட்ட பேர் உள்ளே பூந்து நம்மளுக்கு வந்து ஆந்திராவிலேருந்து நிறைய உதவிகள் வந்தது. ராணா ரகுபதி அவர் ஹெல்ப் பண்ணார். அங்கே இருக்கிற நிறைய தெலுங்கு நடிகர்கள் ஹெல்ப் பண்ணாங்க. விஷால் அவர்களும் கார்த்தி அவர்களும் பயங்கரமாக செஞ்சாங்க. நான் ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஸ்ரீமன் அண்ணா உள்ளே இருக்கார், இப்போ இன்றைக்கி இருக்காங்க, நாங்களாம் ஒன்றா இருக்கோம். அண்ட் டாக்டர் தீபா, நான் நிறைய பேர் சொல்கிறேன், டாக்டர்ஸாக இருக்கவங்க, டாக்டர் இல்லாதவங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் இப்படி இருக்காங்க. ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கோம், நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோம். இப்படி இருந்தது தான் வந்து திடீர்னு வந்து சோஷியல் ஆர்கிடெக்ட்ஸாக மாறிச்சு, சமுதாய சிற்பிகள் அப்படின்ற மாதிரி. இப்போ அதில் வந்து எனக்கு பிளட் டொனேஷன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்கன்னு சொன்னேன். நான் முதல்ல வந்து ஒரு குழந்தைக்கு பிளட் கொடுக்குறோம். எனக்கு அப்போ பிளட் டொனேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு பார்க்குறோம், ஓ பாசிட்டிவ், ரைட், ஓ பாசிட்டிவ்னா அப்போ என்ன பண்ணேன், இங்கேருந்து அங்கே அனுப்புறது, அங்கேருந்து அங்கே அனுப்புறது, அங்கேருந்து ஸ்லோவாக ஒரு வாட்டி என்ன பண்ணேன், நாங்களே டேரெக்டாக ஃபோன் பண்ணி என்ன தேவைப்படுன்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் வேணும், எனக்கு தோணுது லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், பிளட்டு கிடச்சிருச்சு. உடனே அந்த அம்மா வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க தம்பி, என் குழந்தை பிடிச்சிருச்சு. அந்த வார்த்தை நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிச்சு உள்ள. இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் ஒரு அம்மாட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என் குழந்தை பிடிச்சிருச்சு, நல்லா இருப்பீங்க, டைமுக்கு ரத்தம் கிடச்சது. இதுக்கு முன்னாடி நான் பண்ண ரிக்வஸ்ட் என்ன பண்ணேன், அதை வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அவருக்கு அனுப்புகிறீங்க, அவர் அதுக்குள்ளே அவ்வளோ நேரம் உயிர் வெயிட் காத்துட்ருக்காது. இது வந்து உயிர் காக்கும் சேவை தான். ரத்தம் கரெக்ட் டைமுக்கு போனோன்னா உயிர் போயிடும். அப்போ தான் நினச்சேன், இது டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து ஆரம்பிச்சது, அது சூடு பிடிச்சி இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி விஷால் அவர்களாலும் சரி, கார்த்தி அவர்களாலும் நாங்கள் அங்கே சோஷியல் ஆக்டிவிட்டியில் இருக்க அத்தனை பேராலும் பாராட்டப்படக்கூடிய சேவையாக இருக்குது. என் கூட நான் மட்டும் காரணம் இல்லை, என் கூட குர்ஷித், ஷமீர்னு இருக்காங்க. கோவிட் டைம்லேயும் கொண்டு போய் பாடிஸ் எல்லாம் அடக்கம் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள். இதில் சொல்ல முடியாது, இதில் யார் வேணால் என் கூட பின்னாடி டிவி கேட்க வரலாம். ஆனால் எல்லாம் அந்த பணியில் இருக்கவங்க தான். யாருமே சும்மாலாம் உள்ளே வர முடியாது. மனசார எதுவுமே எதிர்பார்ப்பு, எனக்கு போனால் இப்போ 100 ரூபா கிடைக்குன்ற ஆளுங்களே கிடையாதுங்க. இவரை காப்பாற்றணும், நான் வரேன், அவ்வளோதான். நான் அப்படி தான். சூப்பர் சார். இப்போ பேக் டு டிவிக்கே மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த இளைஞர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு தான். அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்க, இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க, தொண்டர்களாக மாறவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுட்டே இருக்குது. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இளைஞராக இருக்கட்டும், அவங்களோட ஒரிஜினாலிட்டியாக தான். நீ மாற்றணுன்னாலாம் மாற்ற முடியாது. அதாவது என்னென்னா, எல்லாருக்கும் இந்த சுய ஒழுக்கம்ன்றது கன்ஃபார்மாக ஆட்டோமேட்டிக்காக இருக்குது உள்ளுக்குள்ளே. அவங்களே மோல்டு பண்ணணும். எப்படி மோல்டு பண்ணணும்னா, இப்போ ஒருத்தர் இப்போது சின்ன வயசில் ஒன்று சொல்லுவாங்க, சொல்கிறேன், நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் ஒன்று இருக்குது, குழந்தை சாப்பிட்ரும். அதே மாதிரி குழந்தைய ஜீவம்பா வரான்னு சொல்லி பயமுறுத்தின காலம் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் சார் அப்படின்ற ஒரு பேரை வச்சு இந்த இளைஞர் இப்போ சுய ஒழுக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு மனுஷனுக்காக. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்பயோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு கூட்டத்துக்கு போய் நம்ம மேலே ஏறுறோம், ஒரு கூட்டத்துக்கு போய் நம்ம வந்து ஒரு பேனரை கிழிக்கிறோம், இல்லை கூட்டத்துக்கு போய் சண்டை போடுறோம், ஒருத்தனை அடிச்சிடறோம் போது அந்த கெட்ட பேர் இவங்க யாருக்குமே வராது. இது வேறு யாரை பாதிக்க போது, ஒரே ஒரு மனிதர், அந்த லீடர் மட்டும்தான், அந்த தலைவர் மட்டும்தான். இது அவங்க மனசில் போய் தான் ஒரு மாநாடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டே வரீங்க. டிசிப்ளின் அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஏறுறது, கிழிக்கிறது, அடிக்கிறதெல்லாம் கம்மியாயிடுச்சு. அண்ட் மோரோவர் இன்னொன்று என்னென்னா, இவங்க தான் தாவேக்கா தொண்டர்கள் தான் இதை பண்ணுறாங்கன்றதும் கிடையாது. வேறு பேரில், வேறு உருவத்தில், வேறு ஃபார்மில் இதை பண்ணலாம். சார், அதான் அடுத்த கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா தொண்டர்களுக்குள்ள ஒரு சிலர் ஊடுருவி கூட இதை பண்ணியிருக்கலாம். அதுதான் சொல்கிறேன், அப்படியும் நடக்கலாம். அப்படி தான் நடந்துச்சு நான் சொல்ல வரல, அப்படியும் நடக்கலாம். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், தாவேக்கா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுய ஒழுக்கத்தோட, செல்ஃப் டிசிப்ளினோட, தன்னோட லீடர் இதை பாதிக்கும்னு உங்கள் மைண்டில் வச்சுக்கிறாங்க. அது போக அவங்களுக்கும் அந்த ஒடுக்கத்துக்கு உள்ளே வந்தோன்னே அவங்களும் நல்ல ஒரு புது மனுஷனாக மாறிடுறாங்க. அதெல்லாம் சொன்னேன், கூடிய சீக்கிரம் இல்லை, இன்னும் 2026 வந்துட்டோம், 2030, 31 அப்படின்ற போது உங்களுக்கு தாவேக்காலேருந்து நீங்கள் இளைஞர்களை ஒரு அருமையாக மோல்டு செய்யப்பட்ட டீசெண்டான அரசியல்வாதியாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார். இப்போது 2026 தேர்தல் அப்படிங்கிறது நெருங்கிட்டு இருக்கு. தாவேக்கா மேலே இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்க ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிலேருந்து, கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, விஜய்க்காக எல்லாரும் கட்சியில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு. ரைட், ஓகே.
நான் கேட்குறேன். இப்போ கொள்கை இருக்கிற கட்சி எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டாங்களா? கொள்கை வச்சுருக்காங்க, மேனிஃபெஸ்டோன்றாங்க, இது 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 இதுன்றாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க பண்ணிடுறாங்களா? நான் கேட்குறேன். அவங்கள யாருமே தப்பு சொல்லல. இந்த பேர் சொல்லியோ இந்த பர்டிகுலர் கட்சி நான் கேட்கல. சொல்கிறவங்க இதை பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணல. அப்புறம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இப்படி நீங்கள் காமிக்கும்போது 3 விரல் உங்களை நீட்டிக்கிட்டு இருக்கு. இது நான் சொல்கிறது நாங்கள் வந்து 2 வருஷம் ஆகுது, 2 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் உங்ககிட்ட பார்த்தோமோ அதை பண்ண மாட்டோம். ஸோ எங்கள் கொள்கை இது சொல்லிவிட்டு இதான் என் கொள்கை. நான் ஒன்றே அவர் ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு. அது கன்ஃபார்மாக இருக்கும். கரப்ஷன், லஞ்சம் இருக்காது. ஆனால் அது ஒழிக்கிறது கஷ்டம்னு அவருக்கும் தெரியும். அது லேட் ஆகும். இப்போ சொல்கிற விஷயம் எல்லாமே லேட் ஆகும். அதுக்கப்புறம் பேசிக் வேலைவாய்ப்பு, பாமரன்லேருந்து இவங்களுக்கு வேலைவாய்ப்பு, அருமையான ஒரு க்ளீனான ஒரு சமுதாயம், ஹாப்பியான ஒரு மக்கள், அதாவது பயம் இல்லாத ஒரு ஸ்டேட், க்ளீனான ஒரு ஸ்டேட், மற்ற ஸ்டேட்ஸ் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ இது வந்து பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இது எவ்வளோ வருஷமாக இந்த கட்சிகள் இங்கே இருக்குது, எவ்வளோ வருஷமாக இருக்குது. எப்போ வேணால் இதை பண்ணியிருக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வரும்போது அவரை ஃப்ரீயாக விடணும். அதை வந்து வந்தவரை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய பிரச்சனைகள் கொடுத்து பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மறுபடியும் நம்ம எல்லாருமே வந்து எங்கே போய் விட போகிறோம்? அந்த குடிக்குள்ள தான் போய் விட போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். விட்டு தான் பாருங்களேன். அதாவது ஒரு வாய்ப்பு அதாவது இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாற்றம், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. சரி, என்ன தான் செய்கிறாங்க தாவேக்கா நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து எங்களுக்கு கேட் ஓப்பன் ஆக போகிற இடமே. ஏன் சொல்கிறேன்னா, பண்ண வேண்டியதை பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணாமல் விட்டதுனால இப்போ புதுசாக ஒரு சக்தி உள்ளே வரும்போது, அது க்ளீனான சக்தி, இந்த சக்தி நம்மளுக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது நேச்சுரலாக மக்களோட நம்பிக்கை, அபிமானம் எல்லாம் அங்கே தான் போகும். சார், இதே மாதிரி இன்னொருத்தருமே எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் வந்தார். பட் அவர் இப்போ கொஞ்சம் காணாமல் போயிட்டாரு இல்லை சார்? டிவிகே வந்ததுக்கப்புறமா அவர் எங்கே இருக்காருன்னே தெரில. மேபி டிவிகேக்கும் அந்த நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? நீங்களே சொல்லிட்டீங்க வந்தாருன்னு. அவர் யாருன்னு நீங்களே சொல்லிவிடுங்க. நீங்கள் சீமான் சார் தான். சீமான் சார், அவர் மேலே பெரிய மரியாதை இருக்குது. தமிழ் அப்படின்றது நிறையா பெருசாக வந்தது அவர்னால தான். நான் சொல்கிறது பெருசானா மரியாதை. ஒரு நிறைய இளைஞர்களை வழி நடத்துனாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் அவங்க செஞ்ச நிறைய தவறுகள். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தரை சாடுறதே முதல்ல தப்பு. ஒருத்தரை பேசுகிறது, அதாவது என்ன சொல்லுவாங்க, நாகரிகமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, அநாகரிகமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப இறங்கி போய் பேசும்போது அவரோட லெவலுக்கு அது தேவையில்லை. அவரை நிறைய பேர் விரும்புகிறாங்க, நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ பேச பேச என்ன ஆகும், யார் அந்த பேச்சு வாங்கினாலும் அவங்க வளர்ந்துட்டு போவாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. கூட இருக்கவங்களே என்ன, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி அப்படி தான் நினைப்பாங்க கூட இருக்கவங்க. இப்போ நானே நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க, நான் அவங்க கூட இருக்கேன். இப்போ நான் ஒருத்தர் சும்மா கடுமையாக வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் டெய்லி அப்படின்னும் போது வாண்டடாக ஏதோ செய்கிறாருன்னு மாதிரி தான் இருக்கும். கருத்து மோதல், அரசியல் மோதல். நான் சொல்கிறது வயலன்ஸ் இல்லாமல், நான் வயலன்ஸ், அமைதியான வழியில் கருத்தும் மோதிக்கலாம். அரசியல் கிரவுண்டில் நம்ம 2 பேரும், நீ பர்சனல் வெஞ்சன்ஸோட பர்சனல் அட்டாக் பண்ணி, எல்லாருக்கும் பர்சனல் இருக்குது, எனக்கும் பர்சனல் இருக்குங்க. நான் பர்சனலில் எவ்வளோ தவறு பண்ணியிருக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து மனுஷன் திருத்திருக்கலாமே, ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கலாம்ல. அண்ட் இதை வந்து நீங்கள் அடித்து பிடிச்சி பண்ணி ஒருத்தர் பர்சனலுக்குள்ளே போய், அது வந்து அநாகரிகம். எல்லாருக்கும் பர்சனல் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே பர்சனல் இருக்குது. அதுக்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில பர்சனல் க்ளீனாக இருக்கும், ஒரு சில பர்சனலில் கொஞ்சம் மேலே கீழே அப் அண்ட் டவுன் இருக்கும், அவ்வளோதான். தவிர அதை பேசுகிறதுனால என்ன ஆகுனா, உங்களோட மரியாதை தான் குறையுது. நீங்கள் கீழே போயிட்டே இருக்கீங்க, இவங்க மேலே போயிட்டே இருக்காங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது தாவேக்காவோட நிலைப்பாடு திராவிடம் எஸ் தமிழ் தேசியம், அது எப்படி சார் இருக்குது அதில்? இல்லை, இப்போ நம்ம இமீடியட்டாக அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொள்கை தலைவர்கள் யாருன்னு அவங்க சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க. அவரோட விஜய் சாரோட எண்ணம் ஒன்று சொல்கிறேன், திராவிடம் தமிழ் தேசியம் நீங்கள் 2த்தையும் விட்டுருங்க. அதுதான் ப்ராப்ளமே வர்றது. ஒருத்தர் தமிழ் தேசியம் சப்போர்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் திராவிடம்ன்றாரு. சில பேர் திராவிடமே இருக்காது, தமிழ் தேசியம் தான் வரப்போகுதுன்றாங்க. நாங்கள் வந்து நான் சொல்கிற விஜய் சார் என்ன சொல்கிறதுன்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும். எங்களோட அடிப்படை நாங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டோம். எங்களை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கரெக்ட். இதுக்குள்ளே எங்களை கொண்டு வந்து லாக் பண்ணாதீங்க. டோன்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நாங்கள் செய்ய போகிறது இதுதான். இது மேனிஃபெஸ்டோவாக எடுத்துக்கலாம், கொள்கையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை தாவேகாவோட தாரக மந்திரமாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் நல்லது மட்டுமே நடக்கும். அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் நீங்கள் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டோ சூப்பராக இருக்குன்னு எந்த மக்களும் சொன்னேன். மேனிஃபெஸ்டோ சூப்பராக தான், நீ செஞ்சதானே சூப்பராகும். நீ சொல்லிட்டு செய்யலைன்னா அப்புறம் என்ன ஆகும்? அதனால தான் விஜய் சார் பேசாதது காரணம் என்னென்னா, அவர் சின்ன ஒன்று பண்ணார்னா அது பேசும் பொருள். இப்படி திரும்பினார்னா அந்த பக்கம் திரும்பிட்டாருங்க, அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, அது ஒரு பேசும் பொருள். அப்படி இருக்க மனுஷனை வந்து நீங்கள் ஏன் பேசலைன்னா பேசாமல் தான் இருக்க போகிறோம். அமைதிக்கு பவர் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்ல, அவரோட சைலன்ஸுக்கு பயங்கர பவர் இருக்குது. அவரை அடிக்கடி சைலண்ட் ஆக்காதீங்கன்ற, நல்லதில்லை. அவர் சைலண்ட்டாக போனாவே திங்கிங் தான். அது திங்கிங் அடுத்தது உங்களுக்கு என்னன்றது அவங்களுக்கு தான் அது மைனஸ், எங்களுக்கு ப்ளஸ். அது இப்போது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள்
ஸோ நீங்களுமே வந்ததுலேருந்து அவரை பற்றி மட்டும்தான் நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ அவரோட புகழ் அது மட்டுமே போதுமா சார் 2026 தேர்தலில் வெற்றி பெறதுக்கு? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இல்லைல்ல. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, எம்ஜிஆர் சார் வந்து பொருளாளராக இருந்து அவ்வளோ மாபெரும் தலைவர் அறிஞர் அண்ணா. இந்த பக்கம் பவர்ஃபுல்லான இன்னொரு லீடர் யார்? கலைஞர். இவங்க எல்லாரையுமே இருந்துக்கிட்டு உடச்சிட்டு வந்து ஜெயிச்சு இன்றைக்கி நிரந்தர முதலமைச்சர். ஏன் அப்படின்னா மக்களோட கனெக்ட் ஆனார். அந்த மக்களோட சக்தி அவருக்கு என்றைக்குமே, ஒரு பாமரன் வந்து இன்றைக்கி கூட எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருன்றவங்களாம் இருக்காங்க, அழுகுறாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் வந்து அவருக்கு மேஜிக்கல் பவர். அதே இது வந்து விஜய் சாருக்கு இருக்குது. நான் எம்ஜிஆரோட அவரை ஒப்பிடல, ஞாபகம் வச்சுங்க. எம்ஜிஆர் வந்து அவர் எங்கேயோ, அது பெரிய சக்தி, மாபெரும் சக்தி, கடவுளுக்கு சமம். விஜய் சார் இப்போ எமர்ஜிங் லீடர். ஆனால் அந்த சிமிலாரிட்டி, அந்த குணங்கள், அந்த குணாதிசயங்கள், அவருக்கு இருக்கிற அந்த மக்கள் சக்தி இவர்கிட்ட இருக்குது. சூப்பர் சார். எம்ஜிஆருக்கு அப்புறமா விஜய்க்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பேர் ஆதாரவுடன் வந்த ஒருத்தர் வந்து விஜயகாந்த் சார். ஸோ அவர் வரப்போவும் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி தான் நிறைய அவர் ஒதுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவர் இல்லாதப்போ அவர் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களா? அவரை விட்டுட்டணும். உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஊடகமும் அவரை விட்டுருச்சு. ஊடகமும் ஒரு காரணம். அவர் வந்து அது யார் சொல்லி வந்து அது மாதிரி நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு சில தான், எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை. விஜயகாந்த் சார் இன்றைக்கும் தெய்வமாக பார்க்கக்கூடிய ஊடகங்கள் நிறையா இருக்குது. நல்ல மனிதராக பார்க்கக்கூடிய ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் அவர் அப்படி ஆக்குனாங்க. மக்களும் அந்த நேரத்தில் அவரை விட்டுட்டு போயிட்டாரேன்னு ஃபீல் பண்ணுறதுல எந்த தப்பு இருக்குது உங்களுக்கு? போனதுக்கப்புறம் ஒரு மனுஷங்க நீங்கள் அவ்வளோ பேர் வந்து மரியாதை இருக்கும் போது அது செஞ்சுருந்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அதேதான். இப்போ விஜயகாந்த் வச்சு புகழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு மக்கள் நம்பினாங்க சார். கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அதான் ஷூராக பண்ணியிருப்பார். இப்போ அவர் இல்லை, அந்த மாற்றத்தை விஜய் அவர்களால் ஏற்படுத்த டெஃபினட்டாக பண்ணுவார். அவரை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய் சார். அவரோட அப்பா திரு எஸ். ஏ. சந்திரசேகர் அவர் படத்தில் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கே நன்றி கடன் பட்டவர் வந்து விஜயகாந்த் சார். நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் சாரோட, விஜய் சாருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ஆக்ட்ரஸ் சொன்ன விஷயம் அது. ஷூட்டிங் நடந்தாலும் ஸ்க்ரீனிங் பின்னாடி நின்று அவங்க வீட்டில் நடக்கிற ஷூட்டிங்கெல்லாம் பார்ப்பார். சினிமா அவ்வளோ லவ் பண்ண ஒரு மனுஷன். ஸோ விஜயகாந்த் சாரோட ஆக்டிவிட்டீஸு, அவர் பண்ணுறது, பேசுறது, இது எல்லாத்தையுமே அவர் வந்து அப்சர்வ் பண்ண விஷயந்தான். ஸோ அவருக்குள்ளே அது வேற வளர்ந்ததுக்கு காரணமும் வந்து ஒரு சில விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள். பட் அவருக்கு இன்பில்ட்டாக இருந்தது. மக்கள் சேவைன்றது அவருக்கு உண்மையாக இன்பில்ட்டாகவே இருக்குது. நார்மலாக ஒரு மேக்கப் மேனோ, ஒரு யார் கஷ்டம் தானே விஜய் சார் வந்து உடனே கேட்பார். செட்டில் எல்லாருக்குமே தெரியாது அவரோட குணம் என்னென்னு நல்லா தெரியும். ஸோ இது வந்து அவருக்கு புதுசாக ஏற்பட்ட ஒரு விஷயமோ இல்லை அரசியலுக்கு வரணுன்றதுக்காக ஏற்பட்ட விஷயம் இல்லை. இன்பில்ட். அவங்க அம்மா அப்பா அவங்க வயிற்றில் அவர் குழந்தையாக வந்து அவர் உருவெடுக்கும் போதே ஏற்பட்ட விஷயந்தான் இன்றைக்கி வந்து காலத்துக்கும் வளர்ந்து நிற்குது தாவேக்காவா. இது நடுவில் வந்த ஒரு விஷயமா இருந்தால் பாதியில் போயிடும். இந்நேரம் போயிருக்கோம், நிற்க முடியாது. கரூருக்கு அப்புறமே வந்து நின்று இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய விஷயம் நடந்து கூட அது ஸ்ட்ராங்காக மக்கள் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை. எனக்கு இருக்காங்க, இவங்க செய்வாங்க, எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறதுலேயே 1000 அர்த்தம் இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன் சொல்ல வரேன்னா, அவருக்கு அந்த மாதிரி டெஃபினட்டாக அவர் வந்து விஜயகாந்த் சார் விட்டுட்டு போனதை வந்து அவரோட ஆத்மா சந்தோஷப்படுற அளவுக்கு செய்வார். அதே மாதிரி இப்போது தாவேக்கா மேலே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, அதுக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளே வந்து இங்கே ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஒரு வீட்டில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தின் போது சண்டை இருக்க தான் செய்யும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு சண்டை வரும். ஆனால் நீ அங்கே விஜய் சார் மாதிரி ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கார் போது இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான விஜய் சார் விசுவாசிங்க. யாருமே வந்து தன்னோட போஸ்டிங்காக தனக்கு நான் வளரணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 99% கிடையாது. அது 1% நான் விடுறேன். ஓகே சார். தாடி பாலாஜி அவர்கள் வந்து அதே மாதிரி தான் விஜய் மேலே இருக்கிற பாசத்தால் டாட்டுலாம் போட்டு அவர் கட்சியில் இருந்தார். பட் திடீர்னு பார்த்தா அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறிட்டார். அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சார். கட்சி வச்சார். நான் சொல்லுது என்னன்னா, தாடி பாலாஜி முந்தானத்து மீட் பண்ணேன். பொங்கல் விழான்னு ஒன்று நடத்தணும். ஆமாம் சார், அதுக்கு நான் இருந்தேன். கனிமொழி அவருக்கு வந்திருந்தாங்க, மதிப்புக்குரிய எம்பி அவங்க வந்திருந்தாங்க. நான் இருந்தேன், ஸ்டேஜில் இருந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அண்ட் ஒரு அதில் தாடி பாலாஜி என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். செல்வ பெருந்தகை சார் இருந்தாங்க, அண்ட் திருமதி சௌமியா அன்புமணி எல்லாருமே இருந்தாங்க. எல்லா மேக்ஸிமம் ஈகோ இல்லாமல் எல்லா தலைவரும் இங்கே உட்காந்துருந்தாங்க. நானுமே இருந்தேன். என்னை அனௌன்ஸ் பண்ணும்போதே தாவேக்காவின் ஜீவா ரவி தான் சொன்னாங்க. தாடி பாலாஜி என் பக்கத்தில் உட்காந்தார். நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அது அவரோட கோட்பாடு, அவரோட எடுத்த ஒரு ஸ்டாண்டு, அவரோட மனநிலை. அப்போ என்னென்னா, விஜய் சார் அவரால் மீட் பண்ண முடியல, என்னை யாரோ தடுக்கிறாங்க, அது அவராக நினச்சது. நான் சொன்னது என்னென்னா, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ. ஏன்னா ஆரம்பத்தில் அவருக்கு உரிய மரியாதை இன்றைக்கும் தாவேக்கால இருக்குது. எப்பவுமே பொதுச் செயலாளர் நம்ம இருக்கார் இல்லையா, ஜெனரல் செக்ரட்டரி புஷி ஆனந்த் சார் மட்டும் ரொம்ப நல்ல மனுஷன். யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாத ஒரு மனுஷன். அது சத்தமாக கூட எப்பாவது ஒரு கோவமாக இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட ஓரளவுக்கு தான் கத்துவாரே தவிர எல்லாரையும் எப்பவுமே கத்திட்டு இருக்க ஒரு ஆளும் கிடையாது. ரொம்ப மரியாதை கொடுக்குறவர். ஆனால் பாலாஜி கொஞ்சம் பாலாஜி என் தம்பி தான். நான் சொல்கிறது என்ன, நம்ம எல்லாம் ஒரே வேறு கட்சியில் இருந்தாலும் தம்பிங்க தான். பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன், நம்மளோட கட்சின்னு வரும்போது நம்ம வந்து நம்மளோட கோட்பாடு என்ன, நம்மளோட கட்டுப்பாடு என்ன, நம்மளோட கொள்கை இதுதான் நம்ம பேசுவோம்.
அந்த மாதிரி டைமில் அவர் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா அவங்களும் ஆரம்பத்துலேயே வந்தவர் பாலாஜி. இப்போ வந்தவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி பாலாஜி வந்தார். அவருக்கு டெஃபினட்டாக வந்து அங்கீகாரம் பண்ணியிருப்பாங்க. விஜய் சார் என்ன சொன்னார், என்னை நம்பி வரவங்களுக்கு நான் யாரையும் கைவிட மாட்டேன். டெஃபினட்டாக கிடச்சிருக்கும். வெயிட்டிங் டைம் வந்து அவருக்கு முடியல. இப்போ நான் இருக்கும் பிரதர், நான் விஜய் சாரை வந்து ஒரு விஷயமா கூட பார்க்கலன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. அவர் மனசில் நம்ம இருக்கோம், கட்சியில் நம்ம இருக்கோம், மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்மளை. தாவேக்காவாக தான் நம்மளை பார்க்குறாங்க. தாவேக்கா அண்ணா, விஜய் சார் எனக்கு அண்ணா, நீங்களும் தான் அண்ணா. அந்த லோவை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நடக்கிறது எப்போ வேணால் நடக்கட்டும், நம்ம செய்கிற வேலை நம்ம செஞ்சுட்டு போவோம். சார் இப்போ வந்து இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து எழுதி வச்சு படிக்கிறாரு, சினிமா டைலாக் தான் இன்னும் பேசிட்டு இருக்காரு, புசியானது அவர்களுக்கு பேசவே தெரில. ஸோ அரசியலில் பேச தெரியாமல் இவங்க எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பேச தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? பேச தெரிஞ்சு எதுவும் பண்ணல. பேப்பர் இல்லாமல் பேசுகிறவங்க என்ன பண்ணிட்டாங்க சாதனை? நீங்கள் சொல்லுங்கள், என்ன சாதனை பண்ணிட்டாங்க? எதுவும் இல்லை சார். கேட்க வரது என்னன்னா, பேசுகிறவங்களாலும் பேசுகிறவங்களையும் குறை சொல்கிறாங்க, பேசுகிறவங்களாலையும் குறை சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. விஜய் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் சூப்பராக எல்லா ஆடியோ லான்ச்சிலும் பேசிட்டார். இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லையே. அவங்க எழுதி கொடுக்குறது ஃபுல்லாக படிக்கலாம் யாராலையும் படிக்க முடியாது, ஸ்டேஜில் எப்படி வச்சுட்டுலாம் படிக்க முடியாது. பாயிண்ட்ஸ் எழுதுவாங்க, அந்த பாயிண்ட்ஸ் தப்பு இல்லையே. இப்போ நான் என் லெவலில் எடுத்துங்க, நான் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கூல் சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டு போவோம் கையில், இதெல்லாம் பேசணும், டக்குன்னு அந்த பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்டை பற்றி நம்மக்கிட்ட இது ஒன்றும் தப்பு இல்லையே. சில பேரால் வந்து பேசவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து பேச்சாற்றல் இருக்காது. அவங்க வந்து பேசி எழுதி இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதில் எந்த தவறுமே இல்லையே. இப்போ பேப்பரை பார்த்து படிக்கிறவங்களுக்கும் பேப்பர் இல்லாமல் பேசுகிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது? இல்லை அவங்க என்ன தான் சாதனை பண்ணிட போகிறாங்க? இல்லை இவங்க சாதனை பண்ணலையா? இல்லை அவங்க தான் சாதனை பண்ணலையா? இதில் கம்பேரிசன் ஒன்றும் கிடையாது. பேச தெரியல, அவர் பேச தெரியலன்னு என்னங்க, நல்ல மனுஷன் தான் இருக்கார்ல, அது போதுமே, அந்த குவாலிட்டி போதும்ல. உங்களுக்கு மனசு தானே, அவர் செய்கிற வேலை கரெக்டாக செய்கிறாரா? எவ்வளோ பேரை ஒருங்கிணைக்கிறாரு, எவ்வளோ பேர் அவர் கீழே இருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் அவர் பேச தெரியாத ஒரே காரணத்தினால் அவர் தூக்கி ஓரமாக உட்கார சொல்லலாம் அப்படி? இல்லை சார், அதான் பிரச்சனை என்னன்னா, அவர் தான் விஜயவே இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்ஸே கிடையாதுங்க. முன்னே ஒன்று சொல்லட்டுமா ஓப்பனாக, விஜய் சாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலன்னு தெரியாது. விஜய் சாரோட அப்பா அம்மாவே அவரை இயக்க முடியாது. இஸ் அ செல்ஃப் மேட் மேன். ஏன் சொல்கிறேன்னா, அம்மா மேலே ரொம்ப அன்புக்குரியவர், அப்பா மேலே ரொம்ப அன்புக்குரிய. சார் மன்னிச்சிருங்க, உங்களை கேட்காம இது அப்பா அம்மா விஷயம் எடுத்துட்டேன். பட் இருந்தாலுமே நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அவரை இயக்கத்துக்கு யாராலையும் முடியாது, இயக்குநர்கள் மட்டும் இயக்க முடியும் படத்தில். நிஜ வாழ்க்கையில் அவர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டர். ஆக்டர் நடிக்க மாட்டார், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் டைரக்டர். ஆனால் சிங்கிள் மேன், செல்ஃப் மேட் மேன் யாராக இருந்தாலுமே மற்றவங்க சொல்கிறதுக்கு அவங்க தலையெல்லாம் அசைக்க மாட்டாங்க. கரெக்ட்னா அந்த கருத்தை ஏற்றுப்பாங்களே தவிர, நீ சொல்கிற மாதிரி நான் நடக்கணுன்றது நடக்கவே நடக்காது. அதுவும் விஜய் சார்ட்டு சத்தியமாக நடக்காது. பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு ரிசார்டட் கொஸ்டின் இருக்குது சார், கேட்டுறேன். ஸோ சினிமாவிலிருந்து அரசியல் வந்த தலைவர்கள் உங்களோட ஃபேவரட் யாருன்னு சொல்லுங்கள். எம்ஜிஆர் அவர்களா, ஜெயலலிதா? புரட்சி தலைவர். புரட்சி தலைவரா, விஜயகாந்தா? புரட்சி தலைவர். புரட்சி தலைவரா, சரத்குமாரா? புரட்சி தலைவர். புரட்சி தலைவரா, கமல்ஹாசனா? புரட்சி தலைவர். புரட்சி தலைவரா, சீமானா? புரட்சி தலைவர். புரட்சி தலைவரா, உதயநிதி ஸ்டாலினா? புரட்சி தலைவர். புரட்சி தலைவரா, விஜயகாந்த்? டெஃபினட்டாக புரட்சி தலைவர் தான். புரட்சி தலைவர். சரி, இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, அரசியலுக்கும் வந்துட்டீங்க. இப்போது தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ப்ரொடியூஸ் பண்ண லிஜெண்ட் சரவணா. ஓகே, அவர் தான் ப்ரொடியூசர். ஓகே சார். டைரக்டர்? டைரக்டர் வந்து எனக்கு வைகோ. காமெடியன் யார் சார் இந்த படத்தில்? சொல்லணுமா? சும்மா ஒரு க்ளூ மட்டும் கொடுங்க சார், இன்ட்டு நாங்களாக வச்சுக்கிறோம். செந்தில் பாலாஜி. அடுத்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்? கேரக்டர் ஆர்டிஸ்ட் போனீங்கன்னா சீமான். செகண்ட் ஹீரோ? செகண்ட் ஹீரோவா? செகண்ட் ஹீரோ அண்ணாமலை. அண்ணாமலை. இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸோட வில்லன் யார் இந்த வருஷத்தில்? பிரசாந்த் கிஷோர். ஹீரோ சார்? தளபதி. தளபதி சார். இப்போது டிவிகே அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு சார். 2024 அப்படிங்கிறது சூப்பராக அப்ரோச் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்கான உங்களோட அடுத்த கட்ட பணி என்னவாக இருக்குது சார்? இப்போ ஏன்னா அடுத்து இப்போது திரும்ப விஜய் எப்போ வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் பேச போகிறார், மக்கள் எப்போ சந்திக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இது வந்துட்டார் சார். இப்போது ஃபுல் ஃப்ளெட்ஜாக திரும்பவும் அந்த மாதிரி எப்போ கிளம்ப போகிறாரு, எப்போ நடக்க போகுது இது? இல்லை, அடுத்தடுத்து உங்களுக்கு இப்போது அடுத்த இடம் வந்துடும் உங்களுக்கு. மீட்டிங் இப்போது ஈரோடு முடிஞ்சுது, அடுத்தது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மக்கள், அவர் எப்பவுமே மக்கள் தலைவருங்க, அவர் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அண்ட் மோரோவர் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா, ஒன்று சொல்கிறேன், 2026 ஒர்க் ஜாஸ்தி. எல்லா கட்சியும் வெல் ட்ரெயின்டு, பல வருஷமாக இருக்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு வந்து 2 வருஷம். எங்களுக்கு இந்த பூத் கமிட்டி இருக்குது, கேண்டிடேட்ஸ் போடுறது இருக்குது, யார் கேண்டிடேட்ஸு, ஸ்க்ரீனிங்கே பெரிய ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய் சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே இறங்குவார். அதே மாதிரி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற இளைய தளபதியை பார்க்கலாம் விஜய் சார். நான் என்னோட லீடருக்காக சொல்ல, உண்மை தான். அவருக்கும் சில ப்ரீதிங் டைம் கொடுக்கணும்னு நம்ம. அதான். சூப்பர் சார், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. உங்களோட சினிமா
அண்ட் முக்கியமாக அரசியல் இப்போது எந்த தயக்கமும் இல்லாமல் பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நான் யாரையும் ஹர்ட் பண்ணுற ஒரு ஆக்டராகவும் இருக்க மாட்டேன், பொலிட்டிஷியனாகவும் இருக்க மாட்டேன். டீசென்ட் பாலிடிக்ஸ்ன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் வந்து யாரையாவது மனசு புண்படுத்தியிருந்தா உங்கள் சார்பாகவே நான் வந்து அதை வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அப்படிப்பட்ட எண்ணத்தில் நீங்களும் கேட்கல, நம்மளும் சொல்ல ஒரு ஜாலியான ஒரு அதான் நான் என்னையுமே அதில் ஐக்கியமாக்கி சேர்த்துருக்கேன். அண்ட் மோரோவர் உங்கள் எல்லார் பற்றியும் பேசுனதுக்கு. ஆனால் இப்போ நான் வந்து இப்போ வளர்ந்துட்டேன், நான் பேசணும் அப்படின்னு இல்லை, இந்த வாய்ப்பை அவர் கொடுத்துருக்காரு எனக்கு. ஸோ இதை வந்து என்னோட அரசியலோட ஆரம்ப பயணமாக நான் நினைக்கிறேன். இதில் இந்த எங்கள் கட்சி மட்டும் இல்லை, எதிர்கட்சியில் இருக்க அத்தனை பேரும் சரி, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை எனக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் கட்சிக்கும் கொடுங்க. தேங்க்யூ.